சென்ற முறை புதன் சுபத்துவமாக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மைகளில் இந்த கணிதம் சார்ந்த படிப்புகள், சிஏ சார்ந்த படிப்புகள், அறிவு சார்ந்த படிப்புகள், சாஃப்ட்வேர் படிப்புகளில் மாணவர்கள் ஆர்வத்தை காட்டுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலைமையில் இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போன்ற அமைப்புகள், விவசாயம் சார்ந்த துறை அமைப்புகள், ஏரோநாட்டிக்கல்னு சொல்கிறாங்க இல்லையா, விமான நிலையம் சார்ந்த விஷயங்களில் ஒருவர் ஆர்வம் காட்டினால் அவருடைய ஜாதகம், அவர் அப்படி படிப்பாரா, ஒரு நிலையில் இந்த பையனை இந்த மாதிரி விஷயத்தில் சேர்த்து விடலாமான்றதுக்கான ஒரு தெளிவுகள் ஜாதக ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். உண்மையில் இந்த மெக்கானிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய, ஆட்டோமொபைல் என்று சொல்லப்படக்கூடிய, ஏரோநாட்டிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனைக்குமே சனி என்கின்ற உழைப்பு கிரகம்தான் காரணம். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி சுபத்துவம் என்கின்ற என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமொழு கோட்பாட்டின் அடிப்படையில் சனி குருவோடு இணைந்து பார்க்கப்பட்டு, சுக்கிரனால் பார்க்கப்பட்டு இணைந்து, அல்லது வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய இணைவு பார்வையில் இருக்கும்போது இந்த 3 பேரும் சேர்ந்திருந்தாங்கனாலே அவருக்கு இந்த உழைக்கும் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட, இயந்திரம் சம்பந்தப்பட்ட, இரும்பு மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் இருக்குங்க. கூடுதலாக கும்பம் சுபத்துவமாக இருந்தால், கும்பத்தை குரு பார்த்தால், கும்பத்தில் சுக்கிரன் இருந்தால், கும்பத்தில் குரு இருந்தால் அவர் ஏரோநாட்டிக்கல் படிப்புன்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை படிப்பார். சனின்றவர் ஒரு வாயு கிரகம், காற்றுல போகிறது தான் விமானம். பைலட்டாக ஒருத்தருக்கு விமானம், ஒரு விமானியாக இருக்கிறார்னு பாருங்களேன், விமானத்தில் படிக்கிறவராக இருக்க வேண்டாம். அதாவது பைலட்டுக்கு படிக்க விரும்புகிறவருக்கு சனியும் கும்பமும் சுபத்துவமாக இருக்கணும். இது ஏன் படிக்கிறவருக்காக நம்ம பார்க்கணும்? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பைலட்டுடைய ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். இப்போ நான் சொல்லுகின்ற அமைப்பு அப்படியே இருக்கும். அவருக்கு கும்பத்தை குரு சுக்கிரன் போன்ற வளர்பிறை சந்திரன் சுவர்கள் பார்த்து சனி, வாயு கிரகமான சனி வலுத்திருக்கும். ஆக வாயு ராசிகள், காற்று ராசிகள் வலுக்க பிறந்து சனி சுபத்துவமாக இருக்கிறவருக்கு பைலட் போன்ற ஏரோநாட்டிக்கல் போன்ற விஷயங்களில் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆட்டோமொபைல், கார் போன்ற அமைப்புகளையும், வாகன அமைப்புகள், ஷோரூம், டீலர்கள் போன்ற அமைப்புகள், அல்லது மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு இரும்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வத்தை காட்டக்கூடிய ஒருவர் தான். இயந்திர அறிவியல், ரொபோட்டிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு செயற்கை இயந்திரத்திற்கு அறிவு கொடுக்கக்கூடிய சூழலுக்கு சனியும் புதனும் ரொம்ப வலுத்திருக்கணுங்க. சனி முதல் நிலை சுபத்துவமாக இருக்க வேண்டும், புதன் 2ஆம் நிலை சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஆக ஒரு பையனுடைய, ஒரு மாணவியுடைய ஜாதகத்தில் இங்கே சனியின் மகர கும்ப வீடுகள் வலுத்திருந்து சனி ஒரு நிலையில் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அவருக்கு மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நாலெட்ஜ் இருக்கும். அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்க வைக்கலாம். கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, கெமிக்கல், அதாவது இந்த பாத்ரூமுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடாத திரவங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பாலை குடிக்கலாம், தண்ணியை குடிக்கலாம், ஒரு இந்த அமைப்புகள் ஆசிட்டை குடிக்க முடியாது இல்லையா, இந்த ஆசிட்டு சார்ந்தது. பூச்சி மருந்துன்னு சொல்லப்படக்கூடிய விவசாயத்திற்கான உரங்கள், பூச்சி மருந்துகள் சம்பந்தப்பட்டது. இயற்கை விவசாயம்னு சொல்லப்படக்கூடிய அத்தனைக்கும் சனியே காரகத்துவம். அப்போ ஒருவருக்கு உரம் சார்ந்த படிப்புகள், உர தொழிற்சாலைகளில் பணி செய்யணும், அல்லது விவசாயத்திற்கு தேவையான சில விஷயங்களை செய்யணும், தென்னை மரம் சார்ந்த விஷயங்களை செய்யணும், தென்னை மரத்திற்கான பூச்சி மருந்து கண்டுபிடிப்பது, அல்லது இந்த பூச்சி மருந்து கிடங்குகள் போன்றவைகளில் பலன் தருகின்ற அத்தனை அமைப்புகள், சேவை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், மாநகராட்சி, கார்ப்பரேஷன், இந்த மாதிரியான அமைப்புகள், மாநகராட்சி அமைப்புகளில் ஏஇ, அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்கிறது, இன்ஜினியராக இருக்கிறது, அணைக்கட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணிகளில் செய்யக்கூடிய அத்தனை அமைப்புகளுக்குமே இங்கே சனி என்ற ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கணும். சனியும் சுபத்துவமாக இருந்து அரச கிரகமான சூரியனும் ஒரு நிலையில் ராஜராசின்னு சொல்லப்படக்கூடிய சிம்மத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு அங்கே குரு சிம்மத்தை பார்க்கின்ற நிலைமையில் நான் இப்போ சொன்ன மாதிரி அரசு அதிகாரிகளாக அவங்க பணி செய்வாங்க. ஆகவே இது மாதிரியான அமைப்புகள் அத்தனையிலையும் சனி மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கும் போது ஒரு மாணவனை படிக்க வைக்கலாம் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.